அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். சென்னை டி நகரில் உள்ள பத்ம சேஷாத்ரி பாலபவன் பள்ளியில் கீதாமிர்தம் மகத் என்னும் தலைப்பில் வாழ்வின் அமுதம் பகவத்கீதை என்பதை விவரிக்கும் வகையில் 2 நாள் கண்காட்சி நடந்து வருகிறது. இதில் ரதம் ஹெரிடேஜ் அமைப்பின் நிறுவனரும் கட்டடக்கலை நிபுணருமான மதுசூதனன் கலைச்செல்வன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பகவத்கீதையை எளிமைப்படுத்தி டிஜிட்டல் செயற்கை நுண்ணறிவு வாயிலாக பள்ளி மாணவர்களுக்கு கற்பித்தால் அவர்கள் வாழ்வில் சிறந்து விளங்குவர் என்றார். சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான பள்ளிகளில் முதன்மை பள்ளியாக கருதப்படும் பத்மா சேஷாத்ரி பாலபவன் பள்ளியினுடைய திருமலைப்பள்ளி ரோடு கிளையில் அவங்களுடைய 4 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பள்ளி கல்வி சார்ந்த ஒரு திருவிழா மாதிரியான நாள். அடுத்த 3 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த விழா, நானும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவன் தான். இந்த திருவிழாவினுடைய சிறப்பு, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துக்கிட்டு அந்த தலைப்பு சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய மழலையர்கள்லேருந்து ஆரம்பித்து உயர்கல்வி நிலை வரைக்கும் எல்லா துறைகள், சமூகவியல், கணிதவியல், இயற்பியல், அறிவியல்னு எல்லா துறையை சேர்ந்தவங்க, மொழின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமஸ்கிருதம், தமிழ், ஹிந்தி, ஆங்கில துறை, எல்லா துறையை சேர்ந்தவங்க, விளையாட்டுத்துறை வரைக்கும் எல்லாரும் அந்த குறிப்பிட்ட தலைப்பை வச்சுக்கிட்டு அது சார்ந்ததாக எடுத்து அவங்களுடைய துறையை வெளிப்படுத்துவாங்க. இந்த ஆண்டுக்கான தலைப்பு பகவத்கீதா. உலகம் முழுவதுமே பல போர்கள், குழப்பங்கள், அரசியல் குழப்பத்தில் ஆரம்பித்து தனி மனிதர்களுடைய சிரமங்கள் வரைக்கும் பயங்கரமாக ஒரு குழப்பத்தோடவே இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழலில் மாணவர்களுக்கு இந்த தலைப்பு ரொம்ப உயர்ந்த ஒரு சாய்ஸாக இருக்குது. அந்த தேர்வை எடுத்து இவங்க எல்லா துறையை சேர்ந்தவர்களும் அந்த பகவத்கீதையை அவங்க துறை மூலமாக எப்படி அணுகலாம், பகவத்கீதை அவங்க துறை சார்ந்து எப்படி இயங்குதுங்கிறத காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஓவியங்களாக, செயல்முறை விளக்கங்கள், நாட்டிய நாடகம், வில்லுப்பாட்டு, இசைன்னு இப்படி பல துறைகளை கையில் கொண்டு அந்தந்த துறையை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான யுத்திகளை கொண்டு செய்கிறாங்க. இது எல்லாருக்குமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அடுத்த ஒரு 3 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அவசியமாக குழந்தைகள், குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள், பெரியவர்கள், மற்றைய கல்வி நிலையங்கள் சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து பார்த்து பயனடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பகவத்கீதை ஒரு 700 ஸ்லோகங்கள் கொண்ட 18 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு பெரிய புத்தகம். அந்த புத்தகத்தை அப்படியே கையில் கொடுத்துட்டு இதை படித்து நீ தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால் மாணவர்களால், அதுவும் இந்த காலத்திய மாணவர்களில் எத்தனை பேரால் முடியும்னு தெரியலை. அதை எளிமைப்படுத்தி இன்றைக்கி அது டிஜிட்டல் ஆப்ஸ்லேருந்து, யூடியூப் வீடியோஸ்லேருந்து பல விதத்துலேயும் வந்திருக்கு. அதை இன்னும் எளிமைப்படுத்தி மாணவர்களுக்கு கொண்டே அந்தந்த துறை, அந்தந்த வகுப்பை சேர்ந்தவங்க அந்த துறைக்கு தகுதியாக இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களை எடுத்துக்கிட்டு அது சார்ந்த கதைகள், அது சார்ந்த விளக்கங்கள்னு செயல்முறைப்படுத்தி வைத்திருக்கிறது. மாணவர்களுக்கு குறிப்பாக பார்த்த உடனே அதனுடைய எசன்ஸ்னு சொல்லக்கூடிய தாற்பயத்தை உள்வாங்கிக்கிறதுக்கு இது இன்னுமே வசதியாக இருக்கும். பகவத்கீதை மாதிரி ஒரு பெரிய சப்ஜெக்டை பள்ளி மாணவர்கள் அளவுக்கு அதை குறைத்து கொண்டு வந்து அவங்களுக்கு தகுதியான விதத்தில் அதை சொல்லியிருக்கிறது பாராட்டத்தக்கதாக இருக்கு. நிகழ்ச்சியில் மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி மாணவர்கள் சுழலும் மேடை வாயிலாக புராண கதைகளை அடிப்படையாக வைத்து வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தினர். ஒலி மற்றும் ஒளி நிகழ்ச்சியில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் வழங்குவது போன்ற காட்சிகளை மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். அதேபோல் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பகவத்கீதையை மையமாக வைத்து யோகா, விளையாட்டு, மனநலம், கணிதம் உள்ளிட்ட பல தலைப்புகளில் செயல் விளக்கம் காண்பித்தனர். சனியன்று காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை கடைசி நாள் நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அனைவருக்கும் அனுமதி இலவசம். நாங்கள் இன்றைக்கி குவார்டினல் எஜுகேஷனல் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் பகவத்கீதாவில். இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும், எல்லா சப்ஜெக்ட்ஸும், சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், எல்லாம், மென்டல் ஹெல்த், எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க.
பகவத்கீதாவோட வேறு ஸ்லோகாஸ்லாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு எந்த ஸ்லோகா எதுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணிவிட்டு அது தந்தாப்பில் மாடல்ஸு, ஒர்க்கிங் மாடல்ஸ், அப்புறம் ஸ்கிட்டு, பப்பெட் ஷோ, அது மாதிரி எல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன கற்றுக்குறோன்னா, கீதா ஹேஸ் காட் லாட் ஆஃப் டீச்சிங்ஸ், நிறையா சொல்லிக் கொடுக்குறது, நம்ம எப்படி லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு டீச் பண்ணுறது. ஸோ அதுலேருந்து நாங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு, லைஃப் அபவுட் பேஷன்ஸ், அபவுட் பேலன்ஸ், அபவுட் டூ நாட் லுக் அட் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் ஆக்ஷன், பர்சிவியர் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அது மாதிரி கீதாவோட என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லா ஸ்லோகாஸும் எடுத்துகிட்டு நாங்கள் அதில் ரிசர்ச் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ரூம்ஸ்லேயும் சரி, ஸ்டேஜ்லேயும் சரி, டான்ஸு, ட்ராமா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். இது பத்மா சேஷாத்ரி ஸ்கூலுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொக்கிஷம் இந்த சொசைட்டிக்கு. ஏன்னா அந்த குழந்தைகளை எவ்வளோ விஷயத்தில் எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுக்க முடியுமோ எத்தனையோ பண்ணுறாங்க ஆல் த டைம். அது இந்த குவாட்ரனியல் ஒரு வெறும் ஒரு இந்த ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இட் இஸ் அமேசிங் த்ரூ அவுட். அண்ட் இதில் வந்து குழந்தைகள் இன்வால்வ் ஆகி அத்தனை கற்றுக்க முடியறது, பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகி அத்தனை கற்றுக்க முடியறது, டீச்சர்ஸ் அத்தனை இன்வால்வ் ஆகி கற்றுண்டு, ஐ மீன் இட்ஸ் அ ஹோல் கம்யூனிட்டி லேர்னிங்காக ஆறுது இது. இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதே இல்லை. ஸோ எனக்கு இது வந்து இப்படியும் ஒரு ஸ்கூல் பண்ண முடியுமா, இவ்வளோ குழந்தைகளுக்கு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறது நினச்சி அப்பா இப்படி ஒன்று இந்த ஒரு சொசைட்டிக்கே மிஸ்ஸஸ் YGP யோசிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்களே இப்படி ஒரு. ஏன்னா அந்த யார் இந்த தலைமை இதில் இருக்காங்களோ அவங்க சொல்கிற பேட்டர்னில் தான் வரும் இந்த ஸ்கூல் எப்படி நடக்கிறது, அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறா அப்படின்னுட்டெல்லாம். அந்த மாதிரி அந்த மிஸ்ஸஸ் YGP அப்படி ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து இவ்வளோ யோசிச்சு பண்ணியிருக்காளே அவா அப்படிங்கிறது ரொம்ப தேங்க்யூன்னு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னுட்டும் அந்த மிஸ்ஸஸ் YGPக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். அது இவ்வளோ குழந்தைகள் பெனிஃபிட் பண்ணுறா, அந்த குடும்பங்கள் பெனிஃபிட் பண்ணுறது, பார்க்குற சொசைட்டி பெனிஃபிட் பண்ணுறா. இது ஒரு தீம். இந்த ஒரு வருஷம் அவள் சென்டினரி இயர் இந்த வருஷம் மிஸ்ஸஸ் YGPயோடது. இந்த வருஷத்தில் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பகவத்கீதாங்கிற தீம் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் ஒவ்வொரு வருஷமும் தீம்ஸ் ஆர் ஸோ க்ரியேட்டிவ். இதில் நம்மளுக்கு சில சமயம் ஃபஸ்ட்டு அந்த தீமை கேட்குறச்சே இந்த தீமில் ஏதாவது பண்ண முடியுமா இந்த பசங்களால், அதுவும் அவளுக்கு ரொம்ப ஹை லெவலாக இருக்க போகிறதோ அப்படின்னு நம்ம நினச்சா கூட அத்தனை சிம்பிளாக அதை பிரேக் டவுன் பண்ணி குழந்தைகளுக்கு புரியிற மாதிரி சொசைட்டியில் அத்தனை பேருக்கும். ஏன்னா கீதையெல்லாம் நிறைய பேர் நினச்சிப்பா, ஐயோ இதெல்லாம் புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம், இது யார் ஏதோ இந்த நன்னா வயசாகி 60 வயசுக்கு மேலே தான் வந்து உட்காந்த ஏதோ புரிய ஆரம்பிக்கும்னுட்டுன்னு. இல்லவே இல்லை. அது அந்த ஒரு எல்கேஜி ப்ரீகேஜி குழந்தைக்கு கூட புரியிற மாதிரி ஆரம்பித்து இது பண்ணுறது, அது ஒரு பெரிய விஷயம்.